ஒரு அரசனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அரசன் அந்த ராஜ்யத்தை 2 மகன்களில் யாரிடம் ஒப்படைப்பது என்று சிந்தித்தார். அவர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும் அதில் வெற்றி பெறுபவருக்கு ராஜ்யத்தை ஒப்படைப்பதாகவும் முடிவு செய்தான். போட்டி என்னவென்றால், அரசிளங்குமார்கள் தங்களது குதிரைகளில் இந்த நாட்டை சுற்றிவர வேண்டும். கடைசியாக இந்த குதிரை வந்து இராச்சியத்தை அடைகிறதோ அந்த குதிரைக்குச் சொந்தமான அரசிளகுமாரனுக்கு இராச்சியம் என்றான். போட்டி ஆரம்பமானது. 2 அரசிளங்குமாரர்களும் தங்களது குதிரைகளை எடுத்துக்கொண்டு மிக மெதுவாக குதிரையைச் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்படி போனால் திரும்பி வர பல மாதக்கணக்காகும். அதனால் வழியில் அரசிளங்குமார்களை கண்ட முனிவர், இவ்வளவு தாமதமாகச் செல்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அரசிளங்குமாரர்களும் அரசர் சொன்ன கட்டளையை அந்த முனிவரிடம் சொன்னார்கள். அதை கேட்ட முனிவர் அந்த அரசிளங்குமாரர்களிடம் ஒரு ஆலோசனை சொன்னார். அதன் பின்னர் அந்த அரசிளங்குமாரர்கள் இருவரும் மிக வேகமாக குதிரையைச் செலுத்தத் தொடங்கினார்கள். அதில் ஒரு அரசியல் குமாரன் வெற்றி பெற்று நாட்டை ஆளும் அரச பதவியை பெற்றுக்கொண்டார். அந்த முனிவர் அந்த அரசியலும் குமாரர்களிடம் சொன்ன ரகசியம் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த குதிரை கடைசியாக வருகிறதோ அந்த குதிரையின் சொந்தக்காரருக்கு ராஜ்யம் சொந்தமாகும் என்று அரசன் சொன்னார் அல்லவா? அப்போ அந்த முனிவர் அந்த அரசிளங்குமாரர்களிடம், குதிரை தானே கடைசியாக வரவேண்டும், அதனால் நீங்கள் குதிரையில் மாறி ஏறுங்கள். எந்த குதிரை சீக்கிரமாக செல்கிறதோ அந்த குதிரை தோற்றுப்போகும். இறுதியாக வந்த குதிரை வெற்றி பெறும். அதனால் அந்த குதிரைக்கு சொந்தக்கார உங்களில் யாரோ ஒருவருக்கு ராஜ்யம் சொந்தமாகும் என்று முனிவர் அவர்கள் அந்த அரசிளங்குமாரர்களிடம் சொன்னார். இலக்கு அடைவதே நோக்கமாக இருக்க வேண்டும். அதை அடைவதற்கு புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயமும் உண்டு என்பதை இந்த கதையில் புலப்படுகிறது.